Hi guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து ஒரு சிம்பிளான வேரபிளான ஈஸியான லுக் மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். நான் உங்களுக்கு வந்து லைவ் டெமோ வந்து காமிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு தண்ணியை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றது. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மட்டும்தான், ஸ்வெட் ப்ரூஃப் கிடையாது. இது ஸ்வெட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்படியே பிரேக் ஆகி வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தனி டெக்னிக் இருக்குது. அண்ட் இது 100% வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதுவும் தனி டெக்னிக். அதில் நான் என்னோடைய அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டெய்லி வேரபிள் கைண்ட் ஆஃப் மேக்கப்பில் வந்துட்டு 70 to 80% வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அது நான் என்ன பண்ணேன், என்ன ஒரு மெயின் டெக்னிக் இருக்குது அதில் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேர் ஸ்கின் மோட் ஆன். ஆக்சுவலி பேர் கிடையாது, நான் என்னுடைய ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஏற்கனவே போட்ட லிப்ஸ்டிக் இருந்தது, அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு மூஞ்ச வந்து லைவ்லியாக காமிச்சது, அதனால் அப்படியே வச்சிருக்கேன். நான் மேக்கப் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் மாற்றும் போது மாற்றிக்கிறேன். இதுவே மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்குது. ஸோ நான் எதுவும் லிப் பாம் போட்டுக்க போகிறது இல்லை. நேராக நான் வந்து என்னுடைய ஸ்கின்னை ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரோபிங் க்ரீம் மாதிரி ஒரு ப்ரைமர் எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் வந்துட்டு ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஓவராலாக என்னுடைய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய லிப்ஸில் வந்துட்டு இன்னைக்கு இந்த மாமாஎர்த்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் இருக்குது. ஷேட் நம்பர் 2 ப்ளம் பஞ்ச். இதனால ஒரு பியூட்டிஃபுல்லான மெரூனிஷ் ப்ளம்மி கலர். இதுக்கு நடுவில் நான் ஒரு பிங்க் கூட போட்டேன், அதனால தான் லைட்டாக அந்த ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி வருது. இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸில் வந்துட்டு நான் கலர் நிறைய வந்துட்டு காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி விளாண்டுட்டு இருக்கேன். எனக்கு இதனுடைய ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம லாங் ஸ்டேயாக இருக்குது, சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லிப்ஸை ட்ரை ஆக்குறது கிடையாது. அண்ட் ஸ்டெயின் நல்லாவே இருக்குது, சூப்பர் பிக்மெண்டட், ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, மேட்டாக இருக்குது, மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, கலர் அழகாக இருக்குது, நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இவங்களே வந்துட்டு 9 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வருது. எல்லாமே வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுற மாதிரியான கலர்ஸ். ஸோ இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. டாக்ஸின்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, அண்ட் பேரபனும் கிடையாது. இது 12 hours ஸ்டே கொடுக்க போகுது. அண்ட் 8 hours உங்களோட லிப்ஸில் வந்துட்டு மாய்ஸ்சர் லாக்கும் பண்ண போகுது. என்னுடைய ஃபேவரட் ஷேட்ஸ் மெலன் ரெட், கேண்டி ஃப்ளாஸ் பிங்க், ப்ளம் பஞ்ச், சினமன் நியூட் அண்ட் எஸ்ப்ரெஸோ ப்ரௌன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷேட்ஸ் இவங்க ரேஞ்சில். லைக் நீங்கள் பேஸ் எதுவுமே போடாமலே வந்துட்டு இவங்கள்ட்ட போட்டுக்கலாம். லைக் உங்களுக்கு அழகாக இருக்கும், அந்த வாயை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் தெரியாது. இல்லைனா ரொம்ப நியானிஷாக ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட்டாக அவங்க முகத்தை காமிக்க போகிறது கிடையாது. இது மேட் சேஃப் சர்டிஃபைடு, ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் 8 hours உங்களுக்கு வந்துட்டு மாய்ஸ்சர் லாக் கொடுக்க போதுன்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு கீ இன்க்ரீடியன்ஸாக அவகாடோ ஆயில் அண்ட் வைட்டமின் இ இருக்குது. அவகாடோ ஆயில் உங்களுடைய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண போது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. வைட்டமின் இ உங்களுடைய லிப்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்க போகுது. ஆல்சோ அது எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் ஸ்டில் இந்த லிப்ஸ்டிக் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய பிக்மெண்டேஷன்லாம் அழகாக வந்து மறைஞ்சிது. எனக்கு அப்பர் லிப் ஒரு கலரில் இருக்கும், லோவர் லிப் ஒரு கலரில் இருக்கும். பட் அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது எனக்கு. நான் ஜஸ்ட் குவிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷேடை வந்துட்டு ஸ்வாட்ச் பண்ணி அதை ஸ்மச் பண்ணி காமிக்கிறேன். இது சூப்பர் ஸ்மச் ப்ரூஃப். போட்டோடனே லைட்டாக அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதை கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணுறீங்கன்னா அது வந்து நகரவே நகராது. சூப்பர் இன்டாக்டாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின்ல. ஸோ சூப்பர் நான் ட்ரையிங்கான கம்ஃபர்டபுளாக உங்கள் லிப்ஸில் இருக்கிற மாதிரியான, மாஸ்க் போட்டாலும் மாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரியான, லாங் ஸ்டே இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாமாஎர்த்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர் மாமாஎர்த்தோட ஆப்பில் வந்து நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் வெப்சைட் மூலியமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்கள் ஆர்டர் வந்து ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படும். இது அவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணுறாங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்றது பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் மாமாஎர்த்தோட ஆப் மூலியமாக கூட என்னுடைய கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ளஸ் ஆப் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து டீல்ஸ்லாம் தெரிய வரும், ஆக்சஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கூடிய சீக்கிரமாகவே வந்துட்டு அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் உங்களுக்கு மாமாஎர்த்தோட ஆப்போட iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து அழகாக ப்ரிப் ஆகி இருக்குது. டைம் நல்லா கொடுத்து வச்சுருந்துருக்கேன். இது அழகாக என்னுடைய முகத்தில் செட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ப்ராசஸ்லாம் உல்ட்டா பண்ண போகிறேன். என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து இப்போ ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். மேக்கப் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வேறு எந்த பேஸுமே இல்லாமல் இது இருக்கா.
அதனால் பயங்கரமாக இருக்கும். என்னுடைய கன்சீலர் பேலட்லேருந்து ஒரு கலர் எடுத்துக்கிறேன், ஒரு லைட்டர் ஷேட். அதை எடுத்து இந்த ஐப்ரோஸை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐப்ரோஸ்க்கு கீழே இப்படி லைன் மாதிரி போட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் மிஸ் அப் மை ஐப்ரோ ஷேப் இந்த ஒன்று பண்ணும்போது. இதே கன்சீலர் பேலட்டில் இருக்க கலர்ஸ் வச்சு என்னுடைய ஃபேஸை வந்துட்டு நான் இன்னைக்கு பேஸ் கொடுத்துக்க போகிறேன் ஃபேஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஃபேஸை நான் ஈவன் டோனாக மட்டும் எடுத்துகிட்டு வர பார்த்துருக்கேன். ரொம்ப நிறைய பேஸ் கூட கொடுக்கல, லைக் ஃபவுண்டேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம். நான் நிறைய ப்ராடக்ட் இங்கெல்லாம் கூட போடலை. எங்கெல்லாம் எனக்கு டிஸ்கலர்டாகவும் டேன் ஆகி போயும் பிக்மெண்டேஷனோட இருந்ததோ அங்கே மட்டும் நான் போட்டிருக்கேன். இன்னும் என்னுடைய அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் கூட அங்கங்கே தெரியுது. அது நல்ல ஒரு க்ளோயி லுக் வந்து கொடுக்க போகுது. ஒரு ப்ரௌன் மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி தான் போகிறேன். என்னுடைய இந்த லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் இருக்குல்ல, மாய்ஸ்சர் மேட் மாமாஎர்த்லேருந்து, அதில் எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் எடுத்து அந்த கலரை என்னுடைய ஐலிட்ஸில் நான் இப்படி போட்டுக்கிறேன். இது வந்து என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கும் மேட்ச் ஆகும் அண்ட் நான் போகிற அந்த தீம்க்கும் வந்து போகும். இந்த ரேஞ்ச்லேயோ இல்லை அவங்க பண்ணுற வேறு ஏதாவது ரேஞ்ச்லேயோ இன்னொரு டீப்பர் சாக்லேட்டி ப்ரௌன் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நேராக என்னுடைய ஃபேஸை நான் வந்து அழகாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, லைக் பேஸ் ப்ராடக்ட்டும். மெயினாக இந்த பவுடரை வந்து நான் என்னுடைய அண்டர் ஐ ஏரியா அப்புறம் இந்த ஃபேஸோட சென்டர் ஏரியாவில் மட்டும் போட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பிரான்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ்க்கு நான் கொஞ்சம் இந்த வார்ம்த் கொடுத்துக்க போகிறேன். இந்த பிரான்சரே லைட்டாக என்னுடைய ஐலிட்ஸ் மேலேயும் போடுறேன். இது அந்த லிப்ஸ்டிக்கு ஒரு நல்ல பவுடர் டாப் கோட் மாதிரி இருக்கும். என்னுடைய லேஷஸை நான் நல்லா கர்ல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மஸ்காரா அதை வச்சுட்டு நான் டிசைட் பண்ண போகிறேன். காஜல் வைக்கலாமா, ஐலைனர் வைக்கலாமா என்ன அப்படின்றது. லிப்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த அந்த லிப்ஸ்டிக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈவன் பேஸ் ஆக்கிறதுக்கு அதே கன்சீலரே எடுத்து என்னோடய லிப்ஸில் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நியூட் ஷேட் போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் நியூடாக தெரியணும். கொஞ்சோண்டு ஒரு ப்ளஷ் போட்டுக்கிறேன். நான் இன்னும் டிசைட் பண்ணல என்னுடைய லேஷ் லைனுக்கோ வாட்டர் லைனுக்கோ என்ன பண்ணோன்னு. ஸோ ஒரு பிளாக் ஐஷேடோ இருந்த ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து அந்த லேஷஸ் இருக்க இடத்துல மட்டும் அப்படியே சும்மா இன்டென்சிஃபை பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் அழகாக ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு மேஜர் ட்ரிக்கே இருக்குது. செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு லேயர் காம்பேக்ட் பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ண போகிறீங்க. அதை போட்டு செட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக ஈவன் டோண்டாக இருக்கும். இதுவே போதுன்னா இதோட நிறுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்னொரு லேயர் செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்க போகிறீங்க. இது அடித்த உடனே நல்லா நீங்கள் வந்து ஃபேன் பண்ணிக்க போகிறீங்க. வேறு கையே வச்சிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் லேயர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே அழகாக மெல்ட் ஆகி ஒரு மாதிரி பைண்ட் ஆகணும். இப்போ அந்த செட்டிங் மிஸ்ட் எல்லாமே நல்லா பைண்ட் ஆன அப்புறம் இன்னொரு லேயர் காம்பேக்ட் போட்டுக்க போகிறீங்க. இது எல்லாமே ரொம்ப லைட் லேயர்ஸ் தான் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட். ஸோ என்னுடைய முகத்தை தண்ணியால் லைட்டாக நான் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் மட்டும் பண்ணுறேன். இதிலே உங்களுக்கு தெரியும் என்னுடைய மேக்கப் எப்படி இன்டாக்டாக இருக்குது அப்படின்றது. டெஃபினட்டாக இது வந்து 100% இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 70 to 80% உங்களுக்கு வந்து இன்டாக்டாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதான் என்னுடைய அந்த வாஷ் பண்ண மூஞ்சு. நான் ஒன்றுமே பண்ணல, அப்படியே வந்து ஏசியில் உட்காந்து அந்த எக்ஸ்ட்ரா வழிகிற தண்ணியெல்லாம் மட்டும் தொடச்சிட்டு அப்படியே நான் வந்துட்டு இப்படி 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 ஃபேன் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா ஏசியிலனா கூட நீங்கள் வந்து நார்மல் ஃபேன் காற்றுல வந்து பண்ணுங்கள். முகத்தை துடைக்கிறது அந்த மாதிரி எதுவும் வேலை பண்ணாமல் மாதிரி நார்மல் டிஷ்யூ வச்சு மட்டும் நீங்கள் அந்த ஈரத்தை மட்டும் தொடச்சிங்கனாலே மேக்கப்பும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, தண்ணி அழகாக வந்துடும், மேக்கப் அலையாது, செம்ம வாட்டர் ப்ரூஃபாக இன்டாக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 80% தான் வந்துட்டு இன்டாக்டாக இருக்க போகுது. எனக்கு வந்து லைட்டாக இந்த சைட்ஸில் நான் கொஞ்சமாக தான் பவுடர்லாம் போட்டேன். அங்கெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு அது. அப்புறம் இந்த ஏரியா அங்கெல்லாம், ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் அங்கே போடவே இல்லை. 100% இருக்கணும்னா அது வேறு, அது டெக்னிக்கே வேறு, ப்ராடக்ட்ஸ் வேறு, எல்லாமே வேறு. அதுவும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவுக்கு இதுதான். இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, ஒரு டெக்னிக் பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய கன்சீலர் பேலட்ஸ், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் ஆப்ட் பண்ணலாம். ஒரே விஷயம் என்னென்னா அந்த
டிஃப்ரெண்ட் லேயரிங் வித் யோர் செட்டிங் மிஸ்ட் தான் வந்து மேட்டர். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான செட்டிங் மிஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி லேயரிங் வேலைலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மேக்கப் வந்துட்டு அட்லீஸ்ட் 70% வந்து இன்டாக்டாக இருக்க போகுது. ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.